அன்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்விலே சிவஞான போதத்தில் 4வது நூற்பால முதல் அதிகரணத்தில் 3 பாடல் பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல முனிவர் இந்த 3வது வெண்பாவுக்கு பிறகு ஒரு சில குறிப்புகளை கொடுக்குறார். பாடியத்தில் சும்மா அப்படியே படிக்கிறேன், எவ்வளவு வாங்கணுமோ வாங்கிக்கிங்க, சொல்லி வைப்போம். சொன்னால் எங்களுக்கு ஏதாவது பயன் இருக்குமான்னு பார்க்குறோம். பேருரை. இந்த பாடலுக்கு கீழே சிவஞான போதத்திற்கு பாடியத்தில் இருக்கிற பேருரை ஒரே ஒரு பத்தி தான். ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிட்டு வந்தோன்னு உங்களை சோதிக்க வேண்டாம், ஒரே பத்தி தான். நிகழ்ந்திடும் 4 வாக்கு நிவர்த்தியாதி கலையை பற்றி அஞ்சதாக நிகழ்ந்திடும். அந்த பாடலை மேற்கோள் காட்டார். 44 சித்தியாக இருக்கு. மேல் உரைத்தோம் ஆகலின், நான் முனிவர் உரையை அப்படியே படிக்கிறேன். அவை அந்த கரணங்களையும் புருடனையும் உடன் நின்று செலுத்துங்கால். எவை? 4 வாக்கு, வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை என்று சொல்லக்கூடிய 4 வாக்கும் 5ஆக நின்று, 4 5 அப்படி நிற்கும். வைகரி வாக்கு, சூக்கும வைகரி, தோள வைகரின்னு 5ஆ நிற்கும். இந்த 5 வாக்குகளும் புருடனையும் அந்த கரணங்களையும் உடல் நின்று செலுத்துங்கால். இந்த 5 வாக்கும் 4 அந்த கரணம் புருடனோடு சேர்ந்து 5, இந்த 5ஐயும் செலுத்தும். அப்படி 5ஐயும் செலுத்துங்கால் முறையே வைகரி முதலிய வாக்குகள் 5ம், வைகரி முதலிய வாக்குகள் 5ம் அகாரம் முதலிய பஞ்ச கலைகளின் வடிவனதாய் நின்று, அகாரம், உகாரம், மகாரம், விந்து, நாதம், இந்த 5ஐயும் 5 கலையாக சொல்கிறார். 5 கலை: அகாரகலை, உகாரகலை, மகாரகலை, விந்துகலை, நாதகலை என்று 5 கலைகளை எது செலுத்துகிறது? 5 வாக்கு. 5 வாக்குகள் அகார முதலாகிய பஞ்சகலையனின் வடிவனதாய் நின்று ஓரோரொன்று ஒரு கருவியை செலுத்தி, ஒரு கலை ஒரு கருவியை செலுத்தும். அப்போது அகாரம் சொன்னால் அது அங்கே புருடனை செலுத்தும். இப்படி ஒவ்வொன்றும், நாதம்னு சொன்னால் புருடனை செலுத்தும் என்று வரிசையா அப்படி ஒவ்வொன்றையும் ஒரு எழுத்து ஒரு கலையாக நின்று ஒரு வாக்கை செலுத்தி, வாக்கு எதை செலுத்தும்? அந்த கரணங்களை ஒவ்வொன்றாக செலுத்தும். அப்படி உடன் நின்று செலுத்தும் எனவும் அந்த அகாரம் முதலியவற்றை கூட்டி உச்சரிக்குமாறு நாடுங்கால் பிரணவ ரூபமாய் என்றும். இந்த 5ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வந்துடும்? ஓம்னு பிரபணமாக வந்துடும். அகார, உகார, மகாரம், விந்து, நாதம் என்னவா வந்துடும்? ஓம் என பிரணவ ரூபமாய் எனவும் அங்கனம் ஆகலின் சூக்கும பஞ்சாக்கரம் 5ம் ஒன்றுக்கு ஒன்று முறையே காரணமாய். சூக்கும பஞ்சாக்கரம் இது சிவாய நம. இந்த சிவாய நம 5ம் என்ன ஆகும்? ஒன்றுக்கு ஒன்று முறையே காரணமாய், நாதகளை மூல காரணமாய். ஒன்றுக்கு ஒன்று கீழே இருந்து சொல்லிட்டு போகணும். சிவாய நமன்னு எழுதிங்கன்னா மாவுக்கு நா, நாவுக்கு யா, யாவுக்கு வா, வாவுக்கு சி. இந்த ஒன்றுக்கு ஒன்று காரணமாக இருக்கும். அப்போ எல்லாவற்றும் காரணம் எது? நாதம். நாதம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அங்கே சிகாரம், எழுத்துக்களை சொன்னீங்கன்னா சிகாரம், சிகாரத்தில் தொடங்கி மகாரத்தில் முடியும். சிவாய நம. நான் சொன்ன இல்லைங்களா, வரிசையாக எழுதணும். நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை, 5 வாக்கு, புருடன், அந்தக்கரணம், 5 கலை, நிவர்த்திகளை, பிரதிட்டாள வித்தைகளை, சாந்திகளை, சாந்தி அதீதங்களை. எழுத்து சொன்னீங்கன்னா சிவாய நம, மேலேருந்து சி வா ய ந ம எழுதுகிற போது கீழேருந்து ஒன்றுக்கு ஒன்று காரணம். நீங்கள் தத்துவங்களாக பார்த்தீங்கன்னாலும் ஒன்றுக்கு ஒன்று காரணம். எது? சுத்த வித்தை எதற்கு காரணமாக? மகேஸ்வரம் சுத்த வித்தைக்கு காரணமாக இருக்கும். சதாசிவம் மகேஸ்வரத்துக்கு காரணமாக இருக்கும். விந்து தத்துவம் சதாசிவத்துக்கு காரணமாக இருக்கும். நாத தத்துவம் வித்தைக்கு, விந்து தத்துவத்திற்கு காரணமாக இருக்கும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே காரணம். கலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாந்தி அதீத கலையிலிருந்து சாந்தி கலை தோன்றும்.
அப்படியே ஒவ்வொரு கலையிலிருந்து ஒவ்வொன்றாக தோன்றும். ஒடுங்குகிற போது கீழிருந்து மேலே ஒடுங்கும். தோன்றுகிற போது மேலேருந்து தோன்றும். ஒடுங்குகிற போது கீழிருந்து வாக்குகளும் சூக்கும வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, சூக்கும வைகரி, தூள வைகரி. அப்போ ஒன்றுக்கொன்று காரணம். ஒடுங்குகிற போது தூள வைகரி சூக்கும வைகரியில் தோன்றும், பைசந்தியில் தோன்றும், மத்திமையில் ஒடுங்கும், சூக்குமத்தில் போய் ஒடுங்கும், அது போய் சிவத்தில் ஒடுங்கும். இப்படி ஒவ்வொன்றாக ஒடுங்கும். எனவே ஒவ்வொரு கலையும் ஒவ்வொன்றுக்கு என்னவாக இருக்கும்? ஆதாரமாக இருக்கும். அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது நாதகலை, நாத கலை. எனவே அவை ஒன்றுக்கொன்று காரணமாய் நிற்கும். இங்கனம் பிரணவ வடிவாகிய வாக்குகளிலிருந்து, பிரணவ வடிவாகிய வாக்குகளிலிருந்து வண்ணம், மந்திரம், பதம். எதுங்க? பிரபஞ்சம் ரெண்டு பிரபஞ்சம், சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம். பொருட்பிரபஞ்சம் என்பது நமக்கு என்ன வரும்? புவனம், தத்துவம், கலை, மூணு. சொற்பிரபஞ்சம் மந்திரம், பதம், வண்ணம். மந்திரம், பதம், வண்ணம். வண்ணம் என்பது எழுத்து, எழுத்துக்களால் ஆகிய சொற்கள், சொற்களால் ஆகிய மந்திரம். வரிசை முதல்ல எழுத்து தோன்றும். எழுத்துக்கள் எல்லாம் ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து கூடி என்னவாகும்? சொல்லாக மாறும். சொல்லெல்லாம் கூடி என்னவா மாறும்? மந்திரமாக மாறும். எழுத்துக்களுக்கு ஆதாரமாக இருப்பது ஓங்காரம். இப்போ ஓங்காரத்திலிருந்து வண்ணங்கள் தோன்றும், வண்ணங்களிலிருந்து பதம் தோன்றும், பதத்திலிருந்து மந்திரங்கள் தோன்றும். அப்போ ஓங்காரம் எதுக்கு காரணம்? சொற்பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருப்பது. அந்த ஓங்காரத்திலிருந்து என்னென்ன வருதுன்னு பார்க்கணும். ஓங்காரத்திலிருந்து சொற்பிரபஞ்சம் தோன்றும். சொற்களில் இருந்து நமக்கு என்ன வருது? அவை அந்த கரணங்களை இயக்கும், கலைகளை இயக்கும், சுத்த தத்துவங்களை இயக்கும். இது எல்லாம் இயக்குவது எது? ஓங்காரம். ஓங்காரம் தான் ஒவ்வொன்றாக. அஞ்செழுத்து சிவாய நம என தோன்றும். அதுவும் எதிலிருந்து? ஓங்காரத்தை விரிச்சிங்கன்னா, ஓங்காரத்தை வச்சிங்கன்னா சிவாய நம. இந்த சிவாய நம தான் எதை இயக்குகிறது? புருடனையும் அந்த கரணையும் இயக்குகிறது. புருடனையும் அந்த கரணங்களை இயக்குறது. அந்த கரணங்கள் வழியாக தான் நமக்கு அறிவு விளங்குது. அறிவு விளங்கணும்னா அந்த கரணங்கள் வழியாக தான் அறிவு விளங்கும். எனவே அனைத்திற்கும் மூல காரணம் பிரணவம் எனவும் சூக்கும பஞ்சாக்கரமே தூள பஞ்சாக்கர ரூபமாய் நிற்பன எனவும். அப்போது ஓங்காரத்திலிருந்து சூக்கும பஞ்சாக்கரம், அதிலிருந்து தூள பஞ்சாக்கரம், தூள பஞ்சாக்கரம் எனவும் அவையும் அவ்வியல்பனவாம் எனவும். எது? தூள பஞ்சாக்கரமும் சூக்கு பஞ்சாக்கரமும் இயல்பு ஒன்று தான், இயல்பு எனவும். இங்கனம் கருவிகை செலுத்தும் சூக்க பஞ்சாக்கரம், கருவிகளை செலுத்தக்கூடிய சூக்கும பஞ்சாக்கரம் அசைபையாய் பரிணமித்து, அசைபையாய் பரிணமித்து என்ன செய்கிறது? பிராணவாயுவை அடக்கியும் விட்டும் நின்று உணர்த்தும் எனவும். இப்போ ஓங்காரம் சூக்கும பஞ்சாக்கரமாக நிற்கும், சூக்கும பஞ்சாக்கரம் என்னவா நிற்கும்? அசபையாக நிற்கும், அசபையாக இருக்கும். நம்ம தியாகராஜருக்கு சொல்கிறோமா இல்லையா? அசபா நடனம், அசபா நடனம். அசபா நடனம் என்பது என்னது? மூச்சு காற்றை இழுக்கிறதும் விடுறதும், உள்ள இழுக்கிறதும் விடுவதும் தான் என்னது? அசபை என்று பெயர். அந்த அசபை என்பது காற்றை உள்ள இழுத்தீங்கன்னா நினைப்பு, காற்றை வெளியே விட்டீங்கன்னா மறப்பு. இப்போ நம்ம ஒவ்வொரு கணமும் இது நமக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. கணந்தோறும் கணந்தோறும் மூச்சு உள்ளே போகும்போது நினைப்பு வரும், மூச்சு வெளியே வந்ததுன்னா மறப்பு வரும். நம்ம ஒரு கணத்திலேயே நினைப்போம் மறப்போம், நினைப்போம் மறப்போம், மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதனால தான் நம்ம அறிவு காற்றாடி போல் அது வேகமாக நடக்கிறதுனால நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையில் என்ன செய்கிறோம்? நினைப்பும் மறப்பும் மாறி மாறி வேகமாக நிகழும். காற்று மூச்சு காற்று இழுத்தீங்கன்னா நினைப்பு, காற்று வெளியே விடுறோம்னா மறந்துடுவோம். எதை மறக்கிறோம்? எந்த விடயமாக இருந்தாலும் மறந்துடுவோம். அப்போது நம்ம ஒரு நினைவு எவ்வளோ தூரம் இருக்குது? அவ்வளோ நேரம் தான் ஒரு நினைப்பு. நினைக்கிறதுங்கிறது மூச்சு காற்று உள்ளே போகிற நேரம், மறக்கிறதுங்கிறதும் அவ்வளோ நேரம் தான். இப்போது இது ஓங்காரம் அஞ்செழுத்தை இயக்கி, அஞ்செழுத்து பிராணவாயுவை இயக்கும், பிராணவாயு அசபையாக நிற்கும். அசபை என்பது நினைத்தலும் மறத்தலும். காற்று உள்ளே போவது நினைப்பு, வெளியே வருவது மறத்தல். எனவே இதானே இது நினைப்பும் மறப்பும். நினைப்பதினால கணந்தோறும் கணந்தோறும் சகல கேவலங்கள் நிகழும். சகலம்னா நினைப்பு, கேவலம்னா மறக்கிறது. அப்போ என்னது? கணந்தோறும் கணந்தோறும் சகல கேவலங்கள் மாறி மாறி
நாம் ஏதோ மறந்துட்டா ரொம்ப நேரம் கழித்து மறக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு கணத்தில் இது மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. உள்ள ரொம்ப நுட்பமாக நிகழ்கிறது, வேகமாக நிகழ்கிறது. அதனால் நமக்கு பிரித்து காண முடிவதில்லை. சரிங்களா? எனவே கணந்தோறும் சகல கேவலங்கள் மாறி மாறி நிகழும். சகல கேவலங்களாய் உணர்வு உதித்தும் ஒடுங்கியும் வருமாறு. உணர்வுகள் உதிக்கும் மறக்கும், உதிக்கும் மறக்கும். இதெல்லாம் எது? நேராக பார்த்தா காற்று, பிராணவாயு. பிராணவாயு எது? சூக்கும பஞ்சாக்கரம். சூக்கும பஞ்சாக்கரம் ஓங்காரம். ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எனவே உதித்தும் ஒடுங்குமாறு சமுத்திரத்தின்கண் புதிது புதிதாய் திரை தோன்றியும் ஒடுங்குமாறு வருமாறு போல எனவும். போதும் திரை கடல் திரையே ஒத்துன்னு சொன்ன மாதிரியா? இப்போது புதிது புதிதாக ஒரு உணர்வு வந்து சித்தம் அழுந்த உடனே ஒரு கணம் அதில் என்ன நிகழும்? மறப்பு நிகழும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன செய்யும்? அந்த விடயத்தை மறக்கும். அடுத்த என்ன வந்துடும்? நினைப்பு வரும். இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன செய்கிறோம்? மூச்சை விடுகிறோம், இழுக்கிறோம். மூச்சை விடுகிற போது மறந்துடும், மூச்சை இழுக்கும் போது மனதிலிருந்து அடுத்த விடை இங்கே வந்துடும். அடுத்து மூச்சை விடும்போது இது மொத்தமாக என்ன ஆகிடும்? கேவலம். இந்த இங்கே பற்றிய விடயம் சித்தத்துக்கு போய் ஆன்மா அழுந்துகிற நேரம், மூச்சை இழுக்கிற நேரம். மூச்சை விடுற நேரம் என்ன ஆகும்? கேவலம், மறப்பு. அடுத்தது திருப்பி மூச்சை இழுக்கும் போது என்ன ஆகும்? திருப்பி மனதிலிருந்து போகும், சித்தத்துக்கு போகும். அப்போ கேவலமும் சகலமும் மாறி 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 நிகழ்ந்து கொண்டிருக்கும். அதுதான் அது உதிக்கும் கடல் திரையே ஒத்து என்று காட்டுகிறார். இது வாயில் காட்சி முதலாயின, வாயில் காட்சி முதலாயின மானத காட்சி, தன்வேதனை காட்சி என ஒன்றன்பின் ஒன்றாய் பரம்பரையில் தோன்றுமாறும். பரம்பரைன்னு வரிசையா ஏற்கனவே பார்த்துதான். பரம்பரையில் வாயில் காட்சி ஐம்பொறிகளிலே நிகழ்வது, மானத காட்சி, அடுத்தது தன்வேதனை காட்சி. இது பரம்பரையாக என்னது? அங்கே வாங்கி இங்கே வந்து இங்கே முடியறதுக்குள்ளே அடுத்து அங்கே வாங்கும், இங்கே வரும். இடையில என்ன ஆகும்? ஒரு செகண்டு மறப்பு நிகழும். இதுக்கு இடையிலேயே ஒரு செகண்டு மறப்பு நிகழும். எனவே தோன்றுமாறும் போதம் கடதிரையே ஒத்து என்பது புதிது புதுவாய் உணர்வாய் மறப்பும் உணர்வும் தோன்றி மறப்பது எனவும் வைத்து கூறுதல் கூறியது கூறல் ஆகாது. போன பாடல்ல சொன்னாரா இல்லையா? கடல் திரையே ஒத்துன்னு ஒரு ஓமை, இன்னொன்று போதம் கடல் திரையே போன்று அப்படின்னு ரெண்டு சொன்னது இல்லை. ஒன்னையே திருப்பி சொல்லலை. அதில் என்ன சொன்னார்? அடுத்தடுத்து வரிசையாக வரும்னு ஒரு ஓமை, புதிது புதிதாய் வரும் என்பது ஒரு ஓமை. எனவே கூறியது கூறல் ஆகாது. சூக்கும பஞ்சாக்கரத்தின் பரிணாமமாகிய அசபை, சூக்கும பஞ்சாக்கரத்தின் பரிணாமமாகிய அசபை அது என்ன செய்யும்? அதிதெய்வங்களை பற்றி ஓரோர் ஒன்று மூன்றாய் ஆராகி. இப்போ சூக்கும பஞ்சாக்கரத்தில் அசபை என்ன இருக்குது? 3 அகர உகர மகரம். சரிங்களா? இந்த 3 என்ன ஆகும்? ஆறாகும். அகர உகர மகரம் ஆறாகும். ஆறாகி என்ன ஆகும்? அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் நாதாந்தம். 3 என்னாச்சு? இப்போ 6 ஆகிறது. ஒன்றும் இல்லை, 5 நம்ம சொன்னது. நாதத்துக்கு மேலே நாதாந்தம், அகர உகர மகரம் விந்து நாதம் நாதாந்தம். எனவே இது 3 என்ன ஆகுது? 6 ஆகிறது. அகர உகரம் மகரம் என்பது 3 6 நாதாந்தம் என 6 மீள மீள மாறி ஓரோ ஒன்றாய் பரிணமித்து. இன்னும் அதை நுணுக்கமாக இப்போ 3 6 பண்ணிங்கன்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் நுணுகி பார்க்கணும். நுணுகி பார்த்தீங்கன்னா அது என்னவா தெரியும்? 6 தெரியும். பரிணமித்து இடையிடையே இந்த 6க்கு நடுவில் என்ன இருக்குது? 1க்கு நடுவில் ஒரு கேவலம் இருக்குது. இப்போ 3ஐயும் முடிக்கும் போது ஒரு கேவலம் சொன்னோம். அது என்னது? மூச்சை இழுக்கிறதும் விடுறதும். சரியா? அப்போது உள்ளே இழுத்தீங்கன்னா நினைப்பு, விட்டீங்கன்னா மறப்பு. சரியா? இந்த இழுக்கிறதும் மறக்கிறதையும் 2 3 சொன்னோம்னா அகர உகர மகரம். இந்த 3 6 சொல்லணும்னா என்ன செய்யணும்? நாதம் விந்து நாதாந்தம் சேர்த்திக்கணும். இப்போ 6. இந்த 6க்கு நடுவில் ஒவ்வொன்றுக்கு நடுவில் ஒரு கேவலம் இருக்குது. 1க்கு நடுவில் எப்படி? இப்போது நீங்கள் இது எடுத்துக்கிறீங்க, அகரத்திலிருந்து உகரத்துக்கு வருதுன்னா அதுக்கு இடையில ஒரு கேப் இருக்குது. அந்த இடத்துல ஒரு மருதி இருக்குது. அது ஒரு கேவலம்.
அடுத்தது இங்கே ஒரு நினைப்பு, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கேவலம், அதுக்கப்புறம் ஒரு நினைப்பு, அதுக்கப்புறம் ஒரு கேவலம், அதுக்கப்புறம் ஒரு நினைப்பு. அப்போ மறத்தலும் நினைத்தலும் என்பது 6 என்னாவது 12வது. இது எல்லாத்தையும் செலுத்துறதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் நின்று திருவருள் சக்தி என்ன செய்தான், அதை செலுத்தி கொண்டிருக்கிறது. 6 சூனியங்கள், 6 கலைகள். 6 கலைகளுக்கு நடுவில் என்ன இருக்கு, 6 சூனியம். சூனியம் என்பது மறதி. அந்த கணந்தோறும் அதில் அதை இன்னும் நுணுகி பார்த்தீங்கன்னா 6. அது அர்த்தச்சந்திரன், நிரோதினி, சக்தி, வியாபினி, சமனை, உண்மனை என 6 ஆகி இப்போ 6 12 பண்ணுறாரு. இதெல்லாம் பேர் தான். முதல்ல இதெல்லாம் இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் வேறு ஒன்றும் இதுக்குள்ளெல்லாம் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் யோக நூல்களில் விரிவாக சொல்கிறாங்க. தத்துவ பிரகாசங்கிற நூலில் ரொம்ப விரிவாக இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இது 16 கலை யோகத்துக்கு பிராசாத யோகம்னு பேர். தருமிய ஆதீனத்தில் அதை ஒரு பெரிய பயிற்சியாகவே வைத்திருக்கிறார்கள். இப்போ பழக்கத்தில் இருக்கா தெரியல. பேராசிரியர் அதை தொடர் பழைய அவருடைய ஆடியோ கேட்குற போது இது அப்படியே வரிசையாக சொல்லுவார். வேறெல்லாம் சொல்லும்போது நமக்கு அப்பவும் ஒன்றும் புரியல. இப்போ புரிஞ்சிருச்சான்னு கேட்காதீங்க, இப்போவும் எழுதி வைத்திருக்கிறோம். சரியா? ஏன்னா அந்த பிராசாத யோகம் என்பது தருமிய ஆதீனத்தினுடைய குரு முதல்வர் குருஞான சம்பந்தர் அவருடைய ஒழுக்கத்துக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது. அதில் 16 ஜன்னல் வச்சுருப்பாங்க. அது 16 சோடச கலையை காட்டுகிறது என்று சொல்லி ஒவ்வொரு விளக்கு வைப்பாங்க என்றெல்லாம் ஒரு உரையில் ரொம்ப விரிவாக பேராசிரியர் சொல்கிறார். குறிப்பு பார்க்குற போது ஞாபகம் வந்தது, எழுதி வைப்போம். என்னைக்காவது நமக்கு வாய்ப்பு இருந்தால் விரிப்பதற்கு இருக்கலாம், தொடர்கிற ஒரு வாய்ப்பாவது வரட்டுமேனு எழுதி வச்சுருக்கிறோம். அதனால் இப்போ என்னாச்சுங்க, 6 என்ன ஆயிடுச்சு, இப்போது 12 ஆயிடுச்சு. 12. எனவே 12 கலைகள் ஆகி 12 கலைகளாகி 12 கலைகள்னால் அது ஒன்று கீழே ஒன்று சொல்லணும். அது போர்டு இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும். மகாரத்துக்கு பின்னாடி அர்த்தச்சந்திரன் வரும். அது ஒரு மரப்பு. மகாரம், அதுக்கு நடுவில் என்ன இருக்குது, ஒரு சூனியம், ஒரு மறதி. அந்த இடத்துக்கு பேர் அர்த்தச்சந்திரன். இப்போ மகாரம் என்பது ஒரு சக்தி, ஒரு கலை. அர்த்தச்சந்திரனுங்கிறது ஒரு கலை. அடுத்தது அதன் பிறகு உகாரம். எதுக்கு இத்தனை கலை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை கலைகள் தான் நம்ம அறிவை செலுத்தி அறிவு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு அறிவு நிகழும்னா திருவருள் சக்தி 100 100,000 இயல்பெனதாகி இறைவனுடைய திருவருள் எப்போ வருது, 100 100 வகையாக பிரிஞ்சு நிற்குது. எதுக்கு, நம்ம அறிவை விளக்கிறது. அப்போ திருவருள் இவ்வளவு சக்தி பேதமாய் நின்று அறிவை விளக்கி கொண்டே இருக்கிறது என்பதை அந்த நூல்களில் ரொம்ப விரிவாக சொல்கிறாங்க. எனவே அப்படி 12 ஆகிறது. 12 ஆகிறது. இங்கனமாகலின் சூக்கும பஞ்சாக்கரம், தூள பஞ்சாக்கரம், அசபை, பிராசாதம் என்பன தம்மில் வேறல்ல. எல்லாம் ஒன்று தான். சூக்கும பஞ்சாக்கரனாலும் தூள பஞ்சாக்கரனாலும் அசபைனாலும் பிராசாதம்னாலும் எல்லாம் என்னது, ஒன்று தான். ஏன் ஒன்று, இந்த 5 செலுத்துது. எது, சூக்கும பஞ்சாக்கர 5 எதை செலுத்துது, புருடனையும் அந்த கரணங்களையும் செலுத்துகிறது. செலுத்துகிற போது விடயங்களை ஆன்மா நுகர்கிறது. நுகர்கிற போது நினைப்பும் மறப்பும் மாறி மாறி நிகழ்கிறது. சரிங்களா? இது நிகழ்கிறதுன்னு சொல்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சிக்குள்ளே போனீங்கன்னா இது என்ன ஆகுது, இது இப்போ நினைப்பது மறப்பது, கேவலம் சகலம். இப்போ 2 தான் நம்ம சொல்கிறோம். 2 தானே. எது, மூச்சை இழுத்தா சகலம், விட்டா கேவலம். இப்போ 2 ஆயிடுச்சு. இப்போ உள்ளே இழுத்து வெளியே வரத்துக்குள்ள இதை எத்தனையாக பிரிக்கிறாங்க, 12 பிரிக்கிறாங்க. இந்த டைமிங்கை 12 பிரித்து உள்ள 6 வெளியே 6, உள்ள 6 வெளியே 6, நினைப்பு 6, மறப்பு 6, அது 12ஆவது. இந்த 12 16 ஆக்குறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிராதார யோகம், ஆதார யோகம், 2 யோகம் இருக்குது. அந்த ஆதார யோகத்தில் மூலாதாரத்திலிருந்து புருவ நடு வரைக்கும் சிந்திக்கிறது. அப்புறம் புருவ நடுலேருந்து துவாத சார்ந்த பெருவெளி வரைக்கும் சிந்திக்கிறது. இப்படி அந்த ஆதார யோகத்தை பிரிக்கிற போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சக்தியை நினைந்து அந்த சக்திக்குரிய மந்திரத்தை சொல்லி தியானிக்கிறது. இதுதான் என்னது, யோகம். இதில் இந்த பிராசாத யோகம் என்பது நமக்கு ரொம்ப உயர்ந்த யோகமாக சைவ நூல்கள் சொல்லுகிறது. வேற நூல் சொல்றதில்லை. திருமூலர் இதை ரொம்ப விரிவாக எழுதுறாரு. திருமூலர்
விரிவாக எழுதியிருக்கிறார். எதை பிரசாத யோகத்தை எழுதியிருக்கிறாரு. நம்ம தத்துவ பிரகாசம் என்கின்ற நூல் சீர்காழி பிரகாசர் எழுதியது அந்த நூல். இதெல்லாம் ரொம்ப விரிவாக எழுதுகிறது என்று சொல்லுகிறார். இப்போ இது பார்த்தீங்கன்னா பஞ்சகலை பிராசாதம், ஆறுகலை ஏழுகலை சத்தகலை பிராசாதம், அட்டகலை பிராசாதம், நவகலை பிராசாதம், துவாதசகலை பிராசாதம், சோடசகலை பிரசாதம். 5, 7, 8, 10, 12, 16 இதையே என்ன செய்கிறாங்க 16 வரைக்கும் விரிக்கலாம். 16 வரைக்கும் விரிக்கலாம். அது ஒவ்வொன்றுக்கும் என்ன உண்டு, நினைப்பு மறப்பு என்று இதெல்லாம் எந்தெந்த இடத்துல எதை நினைத்து தியானம் பண்ணணும், அந்த தியானத்துக்கு எது அதிதெய்வம், அதுக்குரிய மந்திரங்கள் இதெல்லாம் நூல்களில் சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களா? இது கேவல சகலங்களை பற்றிய அந்த கரணங்களை தொழில்படுத்துகிற முறைமையில் இது ரொம்ப முக்கியமான இடம். இப்போ அந்த 16 பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி படிச்சிடுறேன். அகார உகார மகாரம், தூள விந்து, சூக்கும விந்து, தூள விந்து, தூளநாதம், சூக்கும விந்து, அதிசூக்கும விந்து, சூக்குமநாதம், அதிசூக்குமநாதம், வியாபினி, வியோமரூபிணி, அனந்தை, அனாதை, அனாசிரதை, சமனை, உண்மனை. 16க்கு பேர் தான். சரிங்களா? இது ஒவ்வொன்றும் திருவருள் சக்தி. இதுக்கு எல்லாம் அதிதெய்வம் உண்டு, மந்திரங்கள் உண்டு, இடம் உண்டு. ஒவ்வொன்றையும் எந்தெந்த இடத்துல நினைக்கணும், எப்படி தியானிக்கணும் என்பதெல்லாம் யோக நூலில் காண்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது நமக்கு இங்கே விரிவாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இருக்குதுனாவது தெரிஞ்சுக்குவோமே, இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எனவே இப்படி இந்த அந்த கரணங்கள் தொழில்படுகிற போது ஆன்மாவின் அறிவு விளங்கும். ஏனென்று சொன்னால் அவை அமைச்சர் போல, ஆன்மாவுக்கு அமைச்சர் போல, அமைச்சராக இருந்தாலும் ஆன்மாவுக்கு அறிவு முழுசா விளங்காது. காரண சகசமலம். அது 2வது அதிகரணம். அது 2வது. சரி, இதில் 4வது வெண்பா. 4வது வெண்பா. அந்த கரணங்கள், அந்த கரணங்களை அக்கரங்கள் செலுத்தும். ஏன் அந்த கரணங்களை செலுத்தணும்? அது சடம். அந்த கரணங்கள் சடம். எனவே தானே தொழில்படாது. அப்போ அக்கரங்கள் செலுத்தும் சொன்னால் அக்கரமும் சடம் தானே, அக்கரங்களும் சடம் தானே என்று சொன்னால் அக்கரங்களை அதனுடைய அதிதெய்வங்கள் செலுத்தும். அப்போ ஒவ்வொரு அக்கரத்துக்கும் எது அதிதெய்வம் என்பதை அடுத்த பாடலில் சொல்கிறார். எண்ணிளவு ஓங்காரத்து ஈசர் சதாசிவமாம், நன்னிய விந்துகொடு நாதத்து கண்ணீர் பகர் அயனொடு மாள் பரமன் அதிதெய்வம், அகார உகார மகாரத்து ஆம். இது ரொம்ப விரிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இந்த 5 எழுதுனீங்கன்னா 5 அதிதெய்வம், 5 அதிதெய்வம். எண்ணிளவு ஓங்காரத்து, எண்ணிளவு ஓங்காரத்து, எண்ணத்தின்கண் விளங்குகின்ற ஓங்காரம். எண்ணிளவு என்பது எண்ணத்தின்கண் விளங்குகின்ற ஓங்காரத்தில் பொருந்திய விந்துபொடு நாதத்து அதிதெய்வம் கண்ணில். விந்து ஓங்காரத்தில் 5 இருக்கா இல்லையா? நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வர. நாதம், விந்து, அகர உகர மகரம். இதில் நாதத்திற்குரிய அதிதெய்வம் யாரு? நாதத்திற்குரிய அதிதெய்வம் சதாசிவர். நாதத்துக்குரியவர் சதாசிவர். ஈசர் எதுக்கு? விந்துக்கு. சரியா? மகேஸ்வரத்துக்கு நாதம், விந்து. அடுத்தது என்னது? அகர உகர மகரம். அகர உகர மகரம். அகரத்திற்கு உருத்திரன், அகரத்திற்கு உருத்திரன், மகரத்திற்கு மால், உகரத்திற்கு மாலு, மகரத்திற்கு அயன். மன்னிக்கணும், அகரத்திற்கு கீழே இருந்து சொல்லணும். அகரத்திற்கு பிரமன், உகரத்திற்கு மால், மகரத்திற்கு உருத்திரன், மேல விந்துவுக்கு மகேஸ்வரன், சதாசிவம். சரியா? இந்த ஐந்தும் யாரு? அதிதெய்வங்கள். அயன், மால், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன். உருத்திரன், சதாசிவன். எனவே இந்த 5 அதிதெய்வங்களும் அதற்குரிய எழுத்துக்களை செலுத்தும். எழுத்துக்கள் 5ம் எதை செலுத்தும்? ஓங்காரமாய் நின்று அந்த கரணங்களை செலுத்தும்.
அந்த கரணங்கள் ஆன்மாவின் அறிவை விளக்கி கொண்டிருக்கும். சரி, இதோட முதல் அதிகரணத்தை நிறைவு செஞ்சிருவோம். இப்போ நேராக சித்தியாருக்கு போயிடலாம். சித்தியாரில் முதல் அதிகரணம். பக்கம் 172. நூற்றி 91. இலக்கணவியல் 4வது சூத்திரம். மேல் 3 சூத்திரத்தான் பொருள் உண்மைக்கு அளவு கூறிய ஆசிரியர். பொருள் உண்மை முப்பொருளாகிய பதிபசு பாசம், அதற்கு உண்மை பிரமாணம் கூறிய ஆசிரியர். நிறுத்த முறையானே பொருளியல்பு கூறுவான் தொடங்கி இலக்கணம் சொல்றார். முதல்ல இருப்பு சொன்னார், இப்போ இலக்கணம் கூறுகிறார். பொருள் இயல்பு கூறுவான் தொடங்கி மேற்கூறி போந்த பதி பாச பசுக்கள். எழுதும் போதே எப்படி எழுதுறாரு பார்த்தீங்களா? நம்ம பதிபசு பாசம்னு சொல்லுவோம், ஆனால் அங்கே எப்படி எழுதியிருக்காரு? பதி பாச பசு. ஏன்னா 1வது நூற்பா பதி, 2வது நூற்பா பாசம், 3வது நூற்பா பசு. அதனால் அந்த எழுதுகிற முறையை அப்படி எழுதுறாரு. பதி பாச பசுக்களை எதிர் நிரல் நிறையாக வைத்து. எதிர் நிரல் நிறை நான் காலையில் சொன்னேன் இல்லைங்களா? 4 3 சொல்லிட்டு அடுத்தது 4 எதை சொல்கிறாரு? ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்கிறார். அப்படியே ரிவர்ஸில் சொல்கிறார். அதுதான் இங்கே எதிர் நிரல் நிறையாக வைத்து முதற்கண் பசு இலக்கணம் கூறுகின்றார். பசு இலக்கணம் கூறுகின்றார். பாடல் பாருங்க. உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றை ஒன்று உணரா வெவ்வேறு அனைதரும் செயல்கள் 4ம் அறிந்து அவை அடக்கி ஆக்கி புணரும் உட்கருவி ஆக்கி புறக்கருவியினும் போக்கி இணைதரும் இவற்றின் வெவ்வேறாய் யான் எனது என்பது ஆன்மா. யான் எனது என்பது ஆன்மா. இது அப்படியே முதல் நூற்பாட இதனுடைய மூலபாடமாகிய அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமளத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்றஞ்சவத்தைத்து. அதே மாதிரி இதை வச்சுக்கணும். அதான் இதில் இருக்கும். அது என்ன கருத்து இருக்கிறதோ அதான் இந்த பாடலில் இருக்கும். அதில் 3 அதிகரணம், இதுலேயும் 3 அதிகரணம். சரி, முதல்ல பதவுரை பார்த்துங்க. கரணம் உணர்வன எண்ணின், கணரம் உணர்வன எண்ணின். இனி அந்த கரணமே உணரும் என்பர் எண்ணின், அந்த கரணமே உணரும் என்பர் எண்ணின் ஒன்றை ஒன்று உணரா அவையும் ஐம்பொறியை போல ஒன்றையொன்று உணரா ஆகலான். 5 பொறிகள் எப்படி தன்னைத்தான் உணராது, தன்னைத்தான் உணராது, அதுபோல அந்த கரணங்கள் என்ன செய்யாது? தன்னைத்தான் உணராது. நான் மனம், நான் புத்தி, நான் அகங்காரம், நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன், நான் தெளிந்து கொண்டு இருக்கிறேன், நான் துணிந்து எழுந்து கொண்டு இருக்கிறேன்னு உணராது. எதுபோல கண் காண்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், நான் நுகர்கிறேன்னு கருவிகள் அறியுமா? ஐம்பொறிகள் அறியுமா? அறியாது. அதுபோல அந்த கரணங்களும் ஒன்றை ஒன்று அறியா, தன்னையும் அறியாது, தன்னை ஒத்த கருவியும் அறியாது. தன்னையும் உணராது, தன்னை ஒத்த அந்த கரணம் மனதை அறியுமா? மனம் புத்தியை பார்க்குமா? புத்தி சித்தத்தை பார்க்குமானா அப்படியெல்லாம் பார்க்காது. அது பாட்டுக்கு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எனவே ஒன்றை ஒன்று உணர ஆகலான். ஆன்மா இவற்றின் வேறாய், உயிர் இவற்றினி வேறாயும். ஆன்மா என்னது? அந்த கரணத்திற்கு வேறாய் நிற்கும். யான் எனது என்பது இணை தரும். யான் என்னும் செருக்குறுதலுக்கு ஏதுவாகிய ஆணவ மலமும் உடனாய் இணைந்து நிற்கும் ஆகலான். ஆன்மா இவற்றிற்கு வேறானது. எவற்றிற்கு வேறானது? அந்த கரணங்களுக்கு வேறானது. அப்போ வேறாயிருக்கிற ஆன்மா எதுன்னு கேட்டால் ஆணவ மலத்தோடு கூடி நிற்கும். இவற்றிற்கு வேறான ஆன்மா
யான் என்ற செருக்கோடு, யான் என்ற செருக்கோடு ஆணவ மலத்தோடு கூடி நிற்கும். யான் என்கின்ற செருக்கு இருக்கிறதுனால தான் நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் நுகர்ந்தேன், நான் சிந்தித்தேன், நான் பேசினேங்கிற உணர்வு இதுக்கு வருது. இல்லைன்னா இது என்ன செய்யாது, இதுக்கு வராது. சரியா? அப்போது கருவிகளோடு இது கூடணும்னா இதுக்கு என்ன இருக்கணும்? செருக்கு இருக்கணும், பஞ்ச கிளேசம் இருக்கணும். பஞ்ச கிளேசம் இருந்து எனக்கு வேணும், நான் தெரியணும், நான் அறிஞ்சிக்கணும், நான் இது என்னுடையது இப்படிங்கிற உணர்வு இல்லைன்னு வச்சுக்கங்க, இது என்ன செய்யாது? ஒன்றையுமே செய்யாது, ஒன்றையுமே செய்யாது. இல்லையா? என்ன ஆகும்? வாங்கப்பா பார்க்கலாம், அப்படியே அதுக்கு என்ன அயற்சி வந்துடும். எதையும் அனுபவிக்கிற ஆசை இல்லைன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. எதையுமே அனுபவிக்கிறதுக்கு ஆசை இல்லை, அது என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஒன்றையும் செய்யாது, சும்மா அப்படி போய் படுத்துக்கும். அதாவது ஞானியும் அஞ்ஞானியும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஞானிக்கு உலகத்தின் மேலே என்ன இல்லை, பற்று இல்லை, அவர் ஒன்றையும் செய்ய மாட்டார். அப்புறம் மயக்கத்தில் இருக்கிறவன் அவன் என்ன செய்ய மாட்டான்? ஒன்றையும் செய்ய மாட்டான், அவனுக்கு எதன் மேலேயும் விருப்பம் வராது. அதுபோல எனவே யான் எனது என்பது என்னை தரும் யான் என்னும் செருக்குறுதலுக்கு ஏதுவாகிய ஆணவ பலம். நான்கிற முனைப்பு வந்தாவே கூட என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஆணவ மலம் தான் இருக்கும். அதனால ஆணவ மலம் உடனாய் இணைந்து நிற்கும் ஆகலான் நான்கு செயல்களும் அறிந்து தனக்கென அறிவின்றி இவ் அந்த கரணங்களாய் நான்கு தொழில்களையும் இவற்றோடு கூடி அறிந்து. தனக்கென்ற அறிவு எதுக்கு கிடையாது? கருவிக்கும் கிடையாது, ஆன்மாவுக்கும் கிடையாது. ஆன்மாவுக்கும் தனக்குன்னு ஒரு அறிவு கிடையாது, கருவிக்கும் அறிவு கிடையாது. இது அறிவித்தால் அறியும், அது செலுத்தினா செல்லும். இது அறிவித்தா அறியும், அது செலுத்தினா செல்லும். எனவே இந்த ரெண்டும் கூடுது. ஊமையனும் குருடனும் சேர்ந்தது போல அப்படின்னு சொல்லுவார் ஐயா. என்ன நியாயம் அது? அந்தகீன நியாயம். அந்தகீன நியாயம். அந்தகீன நியாயம். முடவன் ஒருத்தன் குருடன் இல்லையா? முடவன் வந்து என்ன செஞ்சான்? குருடன் தோல் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டான். ஏப்பா நான் ரூட் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ நடந்து போ. ஏன்னா இவனுக்கு கண்ணு தெரியாது, நடக்கலாம், கண்ணு தெரியாது. இவன் என்ன செய்யறது? இவனுக்கு நடக்க முடியாது, கண்ணு தெரியும். மேலே ஏறி உக்காந்துட்டு லெஃப்ட்டு போ, ரைட்டு போ அப்படின்னா ரெண்டு பேரும் போனால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும் நாம் போகிறது. என்னது? இவனுக்கு அறிவித்தாதான் அறிவான், அவன் செலுத்தினாதான் செல்வான். இவன் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன செஞ்சுட்டான்? நானே அறிந்தேன், நானே பார்த்தேன் அப்படி நிற்கிறான் இல்லைங்களா? எனவே நான்கு தொழில்களையும் இவற்றோடு கூடி அறிந்து. நான்கு தொழில் எது? பற்றுதல், நிச்சயித்தல், சிந்தித்தல், அழுந்துதல். பற்றுதல், சிந்தித்தல், துணிதல், அழுந்துதல் ஆகிய நான்கு தொழில்களையும் ஆன்மா செய்யும். எதோடு கூடி? அந்த காரணங்களோடு கூடி. அந்த காரணங்களோடு கூடி எது செய்யும்? ஆன்மா செய்யும். ஆன்மா செய்யும். கூடி அறிந்து அவை அடக்கி புணரும் உட்கருவி ஆக்கி இவற்றை மடக்க வேண்டுளி சொப்பன அவத்தையில் செலுத்தி பொருந்தி உட்கருவிகளாய் ஆக்கியும். மடக்கினது மடக்கினா கருவிகளை ஒடுக்கிறது. அப்படி அறியும் போத சரி அதுதான் பரவாயில்ல, குருடனோ முடவனோ சேர்ந்து போகிறானே எப்படி போவானா? அது முழுசாக போக மாட்டான். கொஞ்ச நேரம் பார்ப்பான், கொஞ்ச நேரம் கண்ணா சொல்லுவான், கொஞ்ச நேரம் பார்ப்பான். ஏன்னா கருவி என்ன ஆகும்? ஒடுங்குதலும் விரிதலும் இயல்பு. அவத்தைப்படுதல் ஆன்மாவுக்கு இலக்கணம். அறிகிற போது எப்படி அறியும்? ஒன்றொன்றாய் அறியும், மறந்து மறந்து அறியும். மறத்தல் என்பது என்னது? இதே தான் இப்போ நம்ம சொன்னோமா இல்லையா? கணந்தோறும் கணந்தோறும் இதுக்கு சகல கேவலங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த கேவலம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அப்படி கொஞ்சம் தூங்கிடும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் அவத்தை நம்ம பின்னாடி ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். மத்தியால் அவத்தை புருவ நடுவில் இருக்குது. கேவல அவத்தை இங்கிருந்து கீழே வருது. இங்கிருந்து கீழே வந்தால் நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படை. இது கேவலாவத்தை. சரியா? மத்தியாலவத்தை எங்கே நிகழும்? இங்கேயே 5 நிகழும். இங்கே என்ன உண்டு? நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படம். இந்த 3 எங்கே நடக்குது?
புருவ நடுவில் நாம முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த 5 அவத்தை நிகழும். புரியுதா? அதுதான் இப்போ நம்ம சொன்னது. 6 சொல்றது, 12 சொல்றது, 16 சொல்றது முடிச்சு நம்ம நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிம்போம். ஆனால் அதுக்குள்ளேயே ஆனால் அது எப்படின்னு இருக்குது, ஒரு காத்தாடி வேகமாக சுற்றும் போது ஒன்றா தெரிகிற மாதிரி இந்த நனவு கனவெல்லாம் வேகமாக நடக்கிறதுனால நாம் முழிப்பு நிலையில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இவ்வளவு டேமேஜ் பீஸு நம்ம. புரியுதா? நமக்கு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எனக்கு தெரியும், நான் செய்வேன் அப்படின்னு நம்ம கிளந்து எழுகிறோமா இல்லையா? அப்போ என்ன செய்யணும், இந்த இலக்கணம் தெரிஞ்சதுன்னா நமக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு காரணம் என்னது, இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு சுதந்திரம் இல்லை, எதையும் அறிகிற சுதந்திரம் நமக்கு இல்லை. அறிவு விளங்கணும்னா இத்தனையும் கூட்டி பெருமான் நம்மை விளக்கி கொண்டு இருக்கிறான். அப்போ நமக்கு என்ன வரக்கூடாது, எந்த இடத்துலையும் தற்போதம் வரக்கூடாது, தற்போதம் வரக்கூடாது. அறிவு விளங்குதுன்னு சொன்னால் அது திருவருள், இறைவன் நமக்கு இட்ட பிச்சை, இறைவன் நமக்கு இட்ட பிச்சை என்பதை உணரணும். இப்போ இந்த புருவ நடுவிலேயே சகல அவத்தையிலேயே இத்தனை நினைப்பு மறப்பு மாறி மாறி நிகழுது. கீழே போகிறது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா? அது பல நேரங்களில் அப்படியே கண்ணாசறது தூங்குறது இதெல்லாம் நடக்குது, அது வேற. விழிப்பு நிலையிலேயே கேவல சகலங்கள் நிகழும். அதுக்கு தான் என்ன அவத்தை, சகல அவத்தை, மத்தியால் அவத்தை. அதுக்கு என்ன பேர், மத்திய. அது கடைசி 3வது அதிகரணம் வரும்போது விரிவாக பார்க்கலாம் மத்தியால் அவத்தை. எனவே அடக்கி புணரும் உட்கருவியாக்கி, அடக்கின்னு அந்த ஒடுக்கி மீண்டும் என்ன செய்வது, புணரும் உட்கருவி, மீண்டும் அதை என்ன செய்கிறாரு, கூட்டுவார். கருவிகளை ஒடுக்கி மறக்க செய்து மீண்டும் கருவியை கூட்டி நினைக்க செய்வார், கருவிகளை கூட்டி நினைக்க செய்வார். எனவே உட்கருவியாக்கி அவற்றை மடக்க வேண்டுளி சொப்பனவத்தையில் செலுத்தி பொருந்தி உட்கருவிகள் ஆக்கியும், பொருந்த நினைப்பு வருகிற போது கருவிகளை என்ன செஞ்சுவார், கூட்டுவார். ஆக்கி ஆக்கி புறக்கருவியினும் போக்கி ஆக்க வேண்டுளி, முதல்ல மறக்க வேண்டுலின்னு சொப்பனத்தில் கொண்டு போயிடுவார். ஒவ்வொரு பீஸாக பிடுங்குவார், ஒவ்வொரு பீஸாக பிடுங்கிட்டு கொண்டு போய் தூங்க வச்சிருவார். அப்புறம் என்ன செய்வார், ஒவ்வொரு பீஸ் கேரியராக சொருகுவார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இப்படி இருந்தது அப்படியே பிரகாசமாகும். அங்கே ஒரு ஆள் நமக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. நமக்கு கேரியரை பிடிக்கிட்டே இருந்தால் டல்லாகிட்டே வரும், சொருவுனா என்ன ஆயிரும், பிரகாசமாயிடும். சரியா? எனவே ஆக்கி புறக்கருவியனும் போக்கி ஆக்க வேண்டுளி, ஆக்க வேண்டுளி அப்படின்னு ஏன் போறாரு, செய்யணும்னா அறிவை விளக்கணும்னா செய்துளி அப்படின்னு செய்தாள். அப்போ அவரு சாய்ஸ் தான், அது நம்ம சாய்ஸ் எல்லாம் கிடையாது. அவரு விளங்கட்டும், எப்பா கொஞ்சம் நல்லா கேளு அப்படின்னா கேரியரை சொருகி விடுவார். போதை நீ கேட்டது அப்படின்னா பிடிக்கிடுவார். இது நம்ம சும்மா வகுப்பில் இருக்கனால வகுப்பு சொல்கிறோம். எல்லாமே நம்ம செய்கிறது, செய்யாதது, நினைத்தது, நினைக்காதது, இது எல்லாமே இதுக்கு பொருந்தும். ஒரு விருப்பம் வருதுன்னா அந்த விருப்பம் வரணும்னா அதெல்லாம் அப்படியே கொண்டு போய் சேர்த்துவார். வேண்டாண்ணா ஏதாவது விளக்கணுமோ அதெல்லாம் விளக்குவார். இது எல்லாம் ஒவ்வொரு செயலிலும் அறிவில் நிகழ்வது, புத்தியில் நிகழ்வது, சித்தத்தில் நிகழ்வது, இது எல்லாத்துக்கும் என்னது, நீக்க வேண்டுளி. புத்தியிலேருந்து ஒரு காரியத்தை நீக்கணும்னா, கூட்ட வேண்டுளி, கூட்டணும்னா எல்லாம் செய்வார். இது திருவருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்கி புறக்கருவியினும் போக்கி ஆக்க வேண்டுளி சாக்கர அவத்தையில் செலுத்தி, சொப்பன அவத்தையில் செலுத்தினவர் திருப்பி வேணும்னு அங்கே செய்வார், சாக்கராவத்தை நனவுக்கு செலுத்துவார். நனவுக்கு செலுத்தி புறக்கருவியிலும் போக்கி, சாக்கரத்துக்கு புருவ நடுவு வந்தவொடனே என்ன செய்யும், அப்படி ஏப்பா அந்த கண்ணு ஏன் இன்னும் ஒன்றும் பார்க்காம சொப்பனத்தில் நிற்கிற, எப்பா காது கொஞ்சம் கேளு அப்படின்னு இது சொல்ல. இல்லைன்னா என்ன செய்யும், எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ரெஸ்ட் எடுங்க, கண்ணு நீ ரெஸ்ட் எடு, காது நீ ரெஸ்ட் எடுன்னு அப்படியே உள்ளே ஒடுங்கிடும். இப்போ ஏன் ஒடுங்குது, ஏன் ஒடுங்குது, அவர் முடிவு பண்ணிட்டாரு, ஒடுங்கிருச்சு. ஏன் கேட்குது, கேட்குன்னு சொன்னார், கேட்டுச்சு. கேட்டுளி செய்துளி ஆக்குளி ஆக்க வேண்டுலின்னு என்னது, நடக்கணும்னு பெருமான் முடிவு செஞ்சான். காலம் நீதிகளை எல்லாம் கூட்டி அதை ஆக்கி புறக்கருவி, புறக்கருவி என்னது, கண்ணு காது
மூக்கு, வாய், தோல், இந்த 5ஐயும் செயல்படுத்துவார். இந்த 5ல் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா என்ன அர்த்தம்? ஒடுக்க வேண்டுலின்னு அர்த்தம். சரியா? எனவே அது புறக்கருவியினும் போக்கி வெவ்வேறு அணைதரும் வெவ்வேறு அவத்தைகளை அணையும் என்க. அவத்தைப்படும் வெவ்வேறு அவத்தை என்ன? சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். இந்த 5 அவத்தையில் கேவல அவத்தையில் நிற்கும், சகல அவத்தையில் நிற்கும், சுத்த அவத்தையிலையும் நிற்கும். ஒவ்வொன்றிலையும் 5 5 இருக்குது இல்லையா? கேவலத்தில் 5 அவத்தை, சகலத்தில் 5 அவத்தை, சுத்தத்தில் 5 அவத்தை. இப்போ எந்த அவத்தையில் ஆன்மா நிற்கணும்? இதுக்கு என்ன விடயம், என்ன கருவி, எதை கூட்டணும், எதை கழிக்கணும், எப்போ கூட்டணும், எப்போ கழிக்கணும், எல்லாம் அவர் வச்சிருக்கிறாரு. நோட் அவர்கிட்ட இருக்கு. அது பிரகாரம் தான் அது நடக்கும். நமக்கு என்ன கிடையாது? ஒன்றும் கிடையாது. சரி, பொழிப்புரை பாருங்க. இனி அந்த கரணமே உணரும் என்பார்க்கு இவையும் ஐங்குறிகள் போல ஒன்றையொன்று உணரா ஆகலான் உயிர் இவற்றின் வேறாயும். அந்த கரணங்களுக்கு வேறாயும். அப்போ வேற இருக்கிற ஆன்மா என்ன செய்யும்? யான் எனது என்னும் செருக்குக்கு ஏதுவாகிய ஆணவமலம் உடனாய் இணைந்து நிற்கும் ஆகலான். அப்போது மேலே சொன்ன தூள தேகம், சுக்கும தேகம், பிராணன் எல்லாம் இவற்றிற்கு வேறாய், அந்த கரணங்களுக்கு வேறாய் ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அந்த ஆன்மா எப்போதும் சகசமலத்தோடு இணைந்து நிற்கும். சகசமலத்தோடு இருக்கிற வரைக்கும் யான் எனது என்று நிற்கும். யான் எனது என்று நிற்கும். அப்படி நிற்குமாகலான் தனக்கென அறிவின்றி அந்த கரணங்களாய் 4 தொழில்களையும் இவற்றோடு கூடி அறிந்து, தனக்கென அறிவில்லாத அந்த கரணங்களோடு ஆணவமலத்தோடு கூடி இருக்கிற ஆன்மா, அதுக்கு தனக்குன்னு அறிவு கிடையாது. இவர் எப்படி இருக்கிறாரு? ஆணவ மலத்தோடு கூடி இருக்கிறார். இவர் போய் அவரோட கூடுறார். யாரு கூட? அந்த கரணங்களோடு கூடி. எனவே அந்த கரணங்களாவன 4 தொழில்களையும் இவற்றோடு கூடி அறிந்து இவற்றை அடக்க வேண்டுளி அடக்கி உட்கருவிகளாக்கியும் ஆக்க வேண்டுளி ஆக்கி புறக்கருவிகளில் போக்கியும் வெவ்வேறு அணைதரும் என்பதாம். அப்போ அவத்தைப்படும் கருவிகளை உள்ள இழுக்கும், வெளியே விடும். உள்ள இழுக்கும், வெளியே விடும். உள்ள இழுக்கும், வெளியே விடும்னா இது விருப்பத்துக்கு உள்ள இழுக்காது, இது விருப்பத்துக்கு வெளியே விடாது. இங்கே நூற்பாளர் இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்? 5வது நூற்பாளர் சொல்றாரு. அவர் ராஜா மாதிரியா என்ன சொல்லுவாரு? ராஜா மாதிரி தான். நீ ராஜான்னு நினைச்சு கூடாது இல்லையா? ராஜா மாதிரி என்னது? எப்பா உனக்காக படைத்தலைவர் கொடுத்துருக்கிறேன், அமைச்சர் கொடுத்துருக்கிறேன், 4 சேனைகள்லாம் கொடுத்துருக்கிறேன், அவன் எல்லாம் உனக்கு உதவி செய்யறதுக்கு. அவனை எது கொடுத்துருக்குறேன்? உனக்கு உதவி செய்யறதுக்கு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ், இந்த ஸ்டார் போட்டு கீழே போட்டிருப்ப, கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம்? மேலே சொன்னதெல்லாம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். 500 ரூபாய்க்கு கிடைக்கும். 50,000 ரூபா பொருள் என்ன போட்டிருப்பான்? 500 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு ஸ்டார் போட்டு கீழே கண்டிஷன்ஸ் அப்ளை. என்னது? 1,00,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அப்படின்னு போட்டு வச்சிருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கொடுக்க மாட்டேங்கிறது தைரியமாக சொல்றதில்லை, அது ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டு வச்சிருப்பான். அந்த மாதிரி தான் இது. நீ ராஜா மாதிரி, உனக்கு வேலை செய்யறதுக்கு நான் யாரை கொடுத்துருக்கிறேன்? அந்த கரணங்களை கொடுத்துருக்கிறேன், ஞானேந்திரியங்களை கொடுத்துருக்கிறேன், கண்மேந்திரியங்களை கொடுத்துருக்கிறேன், கலை முதலாகி கருவியில் கொடுத்துருக்கிறேன். கண்டிஷன்ஸ் அப்ளை. என்னது? இது எதுவும் உன் பேச்சை கேட்காது. ஆனா நீ ராஜா மாதிரி, உனக்கு வேலை தான் செய்யும். அது உனக்கு வேலை தான் செய்யும். ஆனா நீ சொன்னா கேட்காது. அப்புறம் எதுக்குங்க எனக்கு வேலை செய்யும்? அது செய்யற வேலையெல்லாம் நீ ஏத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு அது வேலைக்கார மாதிரியே தெரியும். உண்மையில் என்னது? அது என்ன சொல்லுதோ அதை தான் நீ கேட்டுக்கிட்டு இருப்ப. அதனால நீ ராஜா மாதிரி அப்படின்னு எதுங்க 5ல் சொல்ற. சரியா? அதனால இதெல்லாம் நீங்க என்ன நினைச்சு கூடாது. அதான் நமக்கு தான் நம்ம விருப்பத்துக்கு சொப்பனத்துக்கு போவோம், துரியத்துக்கு போவோம். துரியத்துக்கும் போக முடியாது, சொப்பனத்துக்கும் போக முடியாது, ஒண்ணுக்கும் போக முடியாது. அவரு போனா போக வேண்டியதான், இருனா இருக்க வேண்டியதுதான். சரி. எனவே ஆணவ மலத்தில் பிடிப்புண்டு
ஆணவ மலத்தில் பிணிப்புண்டு அவத்தை உறுதல் ஆன்மாவுக்கு இலக்கணம் என்று ஆயிற்று. இது தடத்த லட்சணம் எனப்படும் பொது இயல்பு. அப்போ ஆன்மாவின் இலக்கணம் ஆணவமலத்தோடு கூடி அவத்தைப்படுதல், ஆணவமலத்தோடு கூடி அவத்தைப்படுதல். அப்போ அவத்தை பேதம் எது வரைக்கும் இருக்குன்னா ஆணவமலத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஆணவமலத்தை நீங்கிட்டு என்ன கிடையாது, அவத்தை இல்லை, ஒரு அவஸ்தையும் இல்லை. உணரா ஆகலான் இவற்றின் வேறாகியும். உணரா ஆகலான் பாடல்ல பாருங்க, உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றையொன்று உணரான் வருதா இல்லைங்களா? எனவே ஒன்றையொன்று உணரா, ஒன்றையொன்று உணரா ஆகலான் இவற்றின் வேறாகியும். இவற்றின் வேறாய் அந்த கரணங்களுக்கு வேறாய் இவற்றின் வேறாகியும் யான் எனது என்பது இணைதரும் ஆகலான் என்னது அறிந்து அடக்கி ஆக்கி ஆக்கி போக்கி வெவ்வேறு அனைதரும் என வினை முடிவு செய்க. பாட்டை எப்படி படிக்கணும்னு சொல்றார். உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றையொன்று உணரா, ஒன்றையொன்று உணரா ஆன்மா இவற்றின் வேறாய். யான் இந்த பொழிப்புரை பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வச்சு தான் அந்த பொழிப்புரை பண்ணியிருப்பார். மேலே இருக்கிற இல்லையா பதவுரை. எனவே இணைதரும் ஆகலான் அறிந்து அடக்கி ஆக்கி புறக்கருவியினும் போக்கி வெவ்வேறு அனைதரும் என்று பாடல வினை தனித்தனி வினை முடிவு. வினை முடிவுன்னு என்னது, ஒரு வேலை அடக்குதல், ஒரு வேலை ஆக்குதல், ஒரு வேலை போக்கி, ஒரு வேலை, எல்லாம் ஒரு வினை முடிவு, ஒரு தொழில் முடிவுன்னு பேர். சரி, ஆக்குதல் சாக்கராவத்தியில் அடக்குதல், சொப்பனாவத்தையில் செலுத்துதல். கருவியில் அடக்குதல்னா என்னது, ஒடுக்கிட்டா எங்க போயிடும், சொப்பனத்துக்கு போயிடும், கனவுக்கு போயிடும். கருவி ஒடுக்குச்சுன்னா சொப்பனம் கனவு தான். கருவி வெளியே வந்துருச்சுன்னா சாக்கர நினைவு. விழிப்பு நிலைக்கு வந்துட்டோம்னா எல்லா கருவியும் வந்துருச்சுன்னு அர்த்தம். கண் அப்படியே கொஞ்சம் சொருகுச்சுன்னா கருவி உள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். கருவி ஒடுக்குனாருன்னு என்ன ஆயிரும், அப்படியே அசரும் கண்ணு. வேண்டாம் வேண்டாம் போதும் போதும் முடிச்சுக்கோ அப்படின்னு என்ன ஆகும், கருவியெல்லாம் கூட்டிடுவார். அப்போ கருவிகளை ஒடுக்கினால் கனவு அவத்தையிலையும் கருவிகளை கூட்டினால் சாக்கர அவத்தையும் நிகழும். இனம் பற்றி ஏனைய அவத்தைகளையும் கொல்லப்படும். இங்கே கனவையும் நனவையும் சொல்லிட்டாரு. இனம் பற்றி என்ன செய்யணும், சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம்னு எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியது. 5 அவத்தையும் சொல்லிக்கணுங்க. 2 அவத்தை தானே சொல்லியிருக்காரு. அடக்கி ஆக்கிட்டார். அடக்கினா கேவலம், ஆக்கினா சகலம். சரியா, நனவு கனவு மீதியாக கொண்டு அதை கூட்டி செய்து கொள்ள வேண்டும். அவை அடக்கி ஆக்கி புணரும் உட்கருவி ஆக்கி புறக்கருவியினும் போக்கி என்பது நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள் இதெல்லாம் போர்டை வச்சு தான் சொல்லணும். அடக்கி அடக்கி என்பது என்னது, 1 நீங்கள் நம்பர் போட்டுங்க, வர அடக்கின்னு இருக்கா 1, ஆக்கி 2, புணரும் உட்கருவி ஆக்கி 3, புறக்கருவியினும் போக்கி 4. நிரல் நிறை எதிர் நிரல் நிறை 2 சொன்னோம். நிரல் நிறைன்னு என்னது, எதிர் நிறை நிறைன்னு என்னது, 1 2 திருப்பியும் சொல்லும்போது 1 2 நேராக சொன்னீங்கன்னா நிரல் நிறை, ஆப்போசிட்டில் சொன்னீங்கன்னா எதிர் நிரல் நிறை. சரியா, இப்போ 1 2 3 4. இப்போ 1 சொன்னால் 3, 1ஐயும் 3ஐயும் சேர்த்திக்கணும், 2ஐயும் 4ஐயும் சேர்த்திக்கணும். புரியுதா புரியுதா புரியலையா? பாட்டு புரிய வேண்டாம், நம்பர் புரியுதா இல்லையா? 1ஐயும் 3ஐயும் சேர்த்திக்கணும், 2ஐயும் 4ஐயும் சேர்த்திக்கணும். அது புரிஞ்சுதா? சரி, 1 என்னது, அடக்கி உட்கருவி ஆக்கி. கருவி எல்லாம் உள்ள எடுத்துக்கிறது. உட்கருவினா கருவி உள்ள வந்துருச்சு. அப்ப என்னது, அடக்கினா கருவி உள்ள எடுத்துக்குவாரு, ஆக்கின்னு என்னது கொடுப்பார், வெளியே வந்துடும். புறக்கருவியினும் போக்கி ஆன்மாவை என்ன செய்வாரு, அகக்கருவிகளோடு உள்ள இழுத்துக்கிட்டாருன்னா அதுக்கு என்ன பேரு, கனவுன்னு பேரு.
அதுக்கு கனவுன்னு பேர். நனவுன்னு என்னது? கருவியெல்லாம் கொஞ்சம் வெளியே போப்பா, ஏப்பா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிற, கொஞ்சம் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கருவி என்ன செஞ்சிருவார்? 36 தத்துவங்களையும் விரித்து 96 கருவியை கூட்டி என்ன அவத்தி கொண்டு வந்துடுவார்? மத்திய ஆளாவத்தி கொண்டு வந்துடுவார். அப்போ கருவியில் ஆக்கி அடக்கினா கருவிகளை அடக்கி, அந்த கருவிகள்னு எழுதிக்கிங்க, சரியா போச்சு. கருவிகளை அடக்கி என்ன ஆயிரும்? எல்லா கருவி உட்கருவி ஆகிடும். ஆக்கினா கருவிகளை ஆக்கி, அப்போ என்ன? புறக்கருவியில் போக்கி வெளி உலக விடயத்தின் மீது கருவிகள்லாம் போய் தொழில் பட்டு நிற்கும். அப்போ பொருள் செய்யும் போது அப்படி செஞ்சுக்கணும்னு ஒரு வரிசை சொல்றார். வேறாயும் என சிறப்பு உண்மையை விரித்துரைக்க, வேறாய் வேறாயும் வேறாயும் என்று அது பொருள் செஞ்சுக்கணும். சிறப்பு உண்மை வேறாயின் இருக்கா இல்லையா? வேறாயும் அப்படின்னு பொருள் செஞ்சுக்கணும். என்பது என காரணத்தை காரியமாக உபசரித்தார். யான் எனது என்பது, யான் எனது என்பது. இப்போ யான் எனது என்பது காரியம், யான் எனது என்பது காரியம். அதை என்ன சொல்றாரு? காரணமாக உபசரித்தார். ஏன்னா யான் எனது என்பது எப்போ சொல்லுவோம்? ஆணவ மலை இருந்தால் தான் இந்த சொல்லே வரும். புரியுதுங்களா? யான் எனதுங்கிற சொல்லு காரியம். இப்போ இந்த காரியத்துக்கு எது காரணம்? ஆணவ மலம் தான் காரணம். இங்கே ஆணவ மலம்னு சொல்லாமல் என்ன சொல்லிட்டார்? யான் எனது என்று இணை தரும்னு சொல்லிட்டார், காரியத்தை சொல்லிட்டார். இப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? ஆணவ மலத்தினால் அப்படின்னு பொருள் செஞ்சுக்கணும். சரியா? யான் எனதுங்கிற சொல் வந்தாவே மூலம் என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஆணவ மலம் தான். இங்கே யான் எனதுங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆணவ மலம் தான் பிரச்சனை. சரியா? ஆன்மா ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கு? ஆணவ மலத்தினாலே ஒடுங்கி மலத்துளதான் அப்படி சொல்கிறோமா இல்லையா? அதுபோல யான் எனது என்பது என்னும் பெயரடை அதன் உண்மை சாதித்தற்கு குறிப்பு ஏதுவாய் நின்றது. யான் எனது என்னும் பெயர் அடை. பெயர் அடைன்னு என்னது? அந்த பெயர் ஒரு அடையா நிற்குது. அடைன்னு என்னது? அடை. ஒரு அடைமொழின்னு சொல்கிறோமா இல்லையா? ஒருத்தர் சொல்லும்போது என்ன செய்வோம்? ஒரு அடைமொழி சொல்லுவோம். ஒருத்தர் எப்படி சொன்னால் அடைமொழினா இந்த சொல்ல சொன்னால் அவரை குறிக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? சில பேர்த்த அப்படி கூப்பிடுவோமா இல்லையா? ஒரு அடைமொழி சொல்லி அறிஞர் வந்தாரா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ரொம்ப புத்திசாலி மாதிரி ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தான்னா அவருக்கு நம்ம அறிஞர்னு ஒரு பேர் வச்சுருப்போம். வந்த உடனே அறிஞர் வந்தாரா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இது அவருக்கு அடைமொழி. அது எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அவர் தான் அறிஞரா அப்படின்னு தெரியுமா? அது அடைமொழின்னு சொல்கிறான். அப்புறம் ஒரு சிகப்பி, சிகப்பின்னு ஒரு சில பேர்த்த சிகப்பின்னு கூப்பிடுவாங்க. சில பேர்த்த ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றாங்களா இல்லையா? அது அன்பினால் கூறலாம், கிண்டல் பண்ண, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரு அடைமொழி சொல்கிறோமா இல்லையா? இப்போ அந்த அடைமொழி எதை குறிக்கும்? வேற ஒருவரை குறிக்கும். அந்த அடைமொழி பிறரை குறிப்பது போல யான் எனது என்பது பெயரடை, அது ஆணவ மலத்தை குறிக்கும். ஆணவ மலத்தை குறிக்கும். இச்செய்யுள் முதல் நூல் 4ஆம் சூத்திரம் போல 3 கூறுகள் உள்ளது கண்டுகொள்க. அதில் போல இதுக்கு எத்தனை உண்டு? 3 கூறு உண்டு. அதில் என்னது? அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சஞ்சித்தது ஆன்மா. இது முதல் அதிகரணம். சகசமலத்து உணராது 2வது அதிகரணம். அமைச்சு அரசியைப்ப நின்று அஞ்சவத்தைத்தே என்பது 3ஆம் அதிகரணம். இங்கே உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றையொன்று உணரா ஆன்மா இவற்றின் வேறாய். உணர்வன கரணம், இது பாட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும்? கீழே உரை இருக்கா இல்லையா? உரையில் வச்சு பிரிக்கணும். அங்கே பிரிச்சிங்கன்னா வராது. போர்டு இருந்தால் தான் எழுதி போட முடியும். போர்டு இங்கே அடிச்சு விட்டுலாம்ப்பா, இங்கே அடிச்சு விட்டுலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு போர்டு அடிச்சு விட்டுலாம். அடுத்த வகுப்புக்குள்ளே அடித்து ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டுலாம். போர்டு இருந்தால் தான் இதுக்கு மேலே போகிற பாடம்லாம் போகும். சரியா? உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றையொன்று உணரா ஆன்மா இவற்றின் வேறாய். இது முதல் அதிகரணம். உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றையொன்று உணரா ஆன்மா இவற்றின் வேறாய். இந்த பொழிப்புரையில் கோடு போட்டிருக்கீங்களா? கோடு போட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். பொழிப்புரையில் கோடு போடணும். சரியா? உணர்வன கரணம் எண்ணில்
ஒன்றை ஒன்று உணரா ஆன்மா இவற்றின் வேறாய் என்பது வரைக்கும் முதல் அதிகரணம். ரெண்டாவது அதிகரணம் யான் எனது என்பது இணைதரும். யான் எனது என்பது இணைதரும் என்பது இரண்டாம் அதிகரணம். நான்கு தொழில்களும் அறிந்து அவை அடக்கி புணரும் உட்கருவி ஆக்கி ஆக்கி புறக்கருவியினும் போக்கி வெவ்வேறு அணைதரும் என்பது வரைக்கும் மூன்றாம் அதிகரணம். சரியா? அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா, அது முதல் அதிகரணம். இங்கே உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றை ஒன்று உணரா ஆன்மா இவற்றின் வேறாய். சரியா? சரி, முதல் அதிகரணம். மயக்கமா இருக்கு. யான் எனது என்பது இணைதர் என்பது இரண்டாவது அதிகரணம். சரியா? நான்கு தொழிலும் அறிந்து அவை அடக்கி புணரும் உட்கருவி ஆக்கி ஆக்கி புறக்கருவியினும் போக்கி வெவ்வேறு அணைதரும் என்பது மூன்றாம் அதிகரணம். அதில் கோடு போட்டால் தான் புரியும். பொழிப்புரை எப்பவுமே பொழிப்புரை தான் நீங்கள் குறித்து வைக்க வேண்டியது. பொழிப்புரை தான், ஒரு பத உரையில் இல்லை. மன்னிக்கணும், பத உரை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்னையே குழப்புற. பத உரையில் கோடு போடணும். பத உரையில் பத உரையில் இருக்கா இல்லையா? அதில் கோடு போட்டால் தான் அதெல்லாம் பிரிக்க முடியும். பொருளே அதில் தான் இருக்கும். மேலே இருக்கிற செய்யுள் நோக்கி சொற்களை என்ன வச்சுருப்பாங்க, முன்ன பின்ன வச்சுருப்பாங்க. அப்படியே படிச்சிங்கன்னா பொருள் புரியாது. சரியா? அது கோடு போட்டு அங்கே நேராக எழுதணும். நீங்கள் அதை பதவுரை பார்க்கிற போது அதில் ரெண்டு செய்தி. பாட்டு எது, சுப்பிரமணிய தேசிகர் உரை எது. சரியா? அதில் ஒரு ஐஃபன் போட்டிருப்பாங்க. ஐஃபன் போடுற வரைக்கும் பாட்டு. அந்த ஐஃபன்லேருந்து சுப்பிரமணிய தேசிகருடைய உரை. முதல்ல பாருங்க, கரணம் உணர்வன எண்ணின் அதில் இருக்கு. கோடை போடுங்க. அவ்வளோதான். சரி, முதல் அதிகரணம். முதல் அதிகரணம் ஆரம்பிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? முடிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? முடிச்சிடலாம். சரி, டைம் ஆச்சு. ஏன்னா இது ஆரம்பித்தா முடியாது. ஆனால் இது எல்லாமே சிவஞான போதத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான். முதல் அதிகரணத்தில் பெரிய வேறுபாடு இருக்காது. இருந்தாலும் ஆனால் தொடர்பு பற்றி எல்லாம் ஒன்றோட ஒன்று பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அதோடு நிறுத்திக்குவோம். முதல் அதிகரணத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு சந்தேகம் கிடையாது. ஆல் கிளியர். ஆமாம் ஆமாம், ஒவ்வொன்றுக்கு நடுவுலையும் இருக்கு. அதாவது அகரம் உகரம், அதுக்கு நடு அகரம் என்பது நினைப்பு, அதுக்கு நடுவில் ஒரு கேவலம், அதுக்கப்புறம் ஒரு நினைப்பு, அது மகரம், அதுக்கு கீழே ஒரு கேவலம், அதுக்கு மேலே ஒரு நினைப்பு. இந்த ஆறை சொல்லி ஆறுக்கு நடுவில் ஒவ்வொன்றுக்கு நடுவில் ஒரு கேவலம் இருக்குது. இடையில ஒரு கேவலம் இருக்குது. அந்த நினைப்பு மறப்பு, நினைப்பு மறப்பு அப்படி வரும். இதெல்லாம் அந்த அவத்தை தனியாக சோடசகலா பிரசாத யோகம் அப்படின்னு அந்த யோகத்தை படிக்கணும். அதில் ஒவ்வொருத்துக்கும் இடத்துல வச்சு குருநாதரிடம் கேட்டுக்கொள்கன்னு முடிச்சிருவாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த யோக பயிற்சி வேணும். அதுக்கு அந்த இடத்துல அந்த கலைகளை நிறுத்தி பயிற்சி செய்யணும். ஆனால் முத்திக்கு சாதனம்னு எழுதுகிறாங்க. இந்த யோக பயிற்சி முத்திக்கு சாதனம் என்று எழுதுகிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம இருக்குதுனாவது தெரிஞ்சுக்கலாம். இப்போ யோக பயிற்சி செய்கிறோமோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் இப்படியெல்லாம் அந்த யோகத்தில் பயிற்சி எடுத்துருக்கிறாங்க. அது சைவ சித்தாந்தத்துக்குரியது. யோகம்னா யாரோ எதோ யோகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த யோகம் நமக்கு தேவையில்லை. இது நமக்கு உரியது என்று முனிவர் எழுதுகிறாரு. உரையாசிரியர் அருணையார் எழுதுகிறார். ரொம்ப விரிவாக அருணையார் திருமந்திரத்துக்கு அருணையார் உரை தான். திருமந்திரத்துக்கு முப்பால் அப்படின்னு எழுதுகிறார், 3 பால் அப்படின்னு எழுதுகிறார். நிறைய நுட்பமான செய்திகள் திருமந்திரத்திலிருந்து மேற்கொள்ள எடுத்து காட்டுறாங்க. அதெல்லாம் உட்காந்து பார்க்கணும்.
பார்த்தா தெரியும் எப்போ சாமி கொடுக்குறாரோ. படித்தாது பார்ப்போமே, புரியுது புரியல அது வேறு. இந்த நூல்களையெல்லாம் தொடர வாய்ப்பாவது சாமி நம்ம கொடுக்கணுமா இல்லையா? புரியுது புரியலங்கிறதெல்லாம் வேற. ஆமாம் ஆமாம், சரி. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். வேறு பகுதியில் சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள். இன்னொரு 5 நிமிஷம் இல்லைன்னா நிறைவு செஞ்சிடலாம். மணி 4 போகுது. டீ வரணும், டீ சாப்பிட்டு தான் எல்லோரும் போகணும். இல்லை நிறுத்திடலாம்.